ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மகாநதி சீரியலோட இன்றைக்கி ப்ரோமோ பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ப்ரோமோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா, யமுனாக்கும் நிவினுக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க விஜய் காவேரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனால் இவங்களோட ஃபஸ்ட் நைட்டில் போயிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவினுக்கு இவங்கள சுத்தமாக பிடிக்கல அப்படி மட்டும் நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இப்படி அழுதுகிட்டே இருக்கிறத நிறுத்த நான் பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உன் கழுத்தில் நான் தாலி கட்டிட்டேன், அதனால் நான் உன் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் வேண்டாம் வெறுப்பாக சொல்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்காக என்கிட்ட நீ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எப்பயுமே உனக்கு நான் ஹஸ்பண்டாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் இந்த பொண்ணு யமுனா கிட்ட சொல்லிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுக்கு இவர் கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம், இதுக்கு எதுக்குன்னு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணாவது நார்மலாக 4 நாள் அழுதுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம், விட்டுட்டு போயிருக்கோம். ஆனால் இப்படி பண்ணுறது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கவனம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் காவேரி இதை பற்றி தெரிஞ்சு இதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் எடுத்து இவங்க மனசை மாற்றுவாங்களா, இல்லை காவேரியை இன்னும் நினச்சிக்கிட்டே இப்படியே இருந்துருவாரான்னு தெரில. நிவின் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. யமுனாவோட நிலைமை தான் ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி இருக்குது. செம்ம ட்விஸ்ட்டாக போகுது. இதுக்கப்புறம் இது போல் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.